Hi friends, welcome to our channel How to Finally. நீங்க இன்னுமே நம்ம சேனல்ல போற வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற அந்த பெல் ஐக்கானையும் நீங்க கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். நாம இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் அண்ட் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க இந்த யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு வங்கி இருக்கு. அந்த வங்கியில ஒரு அக்கௌண்ட் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்டின் இணைக்கப்பட்டுள்ள, அதாவது உங்களுடைய ஏடிஎம் கார்டை அதுல உள்ள லிமிட்டை நாம ஆன்லைன்லயே எப்படி சேஞ்ச் பண்றது, அந்த லிமிட்டை நம்ம ஆன்லைன்லயே கூட்டவும் முடியும், குறைக்கவும் முடியும். அது எப்படி ஆன்லைன்ல நம்ம பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். அதனால நீங்க இந்த வீடியோ கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதற்கு நீங்க முதலாக யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா வாடிக்கையாளரா இருக்கணும். இருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்க யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா வெப்சைட் போய்க்கோங்க. அதுல போயிட்டு ஆன்லைன் பேங்கிங் போயிட்டு யூனியன் பேங்க் நெட் பேங்கிங் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நெட் பேங்கிங் லாகின் பேஜ் போய்க்கோங்க. போனீங்க அப்படின்னா இங்க வந்து உங்களுடைய யூசர் ஐடி, பாஸ்வேர்ட் அண்ட் கீழே கொடுத்துருக்க அந்த வெரிஃபிகேஷனை நீங்க என்டர் பண்ணிட்டு லாகின் அப்படின்னு கொடுங்க. லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ்ல உங்களுக்கு ஓடிபி கேட்கும். உங்களுடைய அக்கௌண்ட்ல எந்த மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்க இங்க என்டர் பண்ணிட்டு கண்டினியூ அப்படின்னு கொடுத்துருங்க. கண்டினியூ அப்படின்னு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு உண்டான நெட் பேங்கிங் லாகின் பேஜுக்குள்ள நம்ம இப்போ வந்தாச்சு. இதுல நான் எந்த ஆப்ஷன்ல போய் என்னுடைய கார்டினுடைய லிமிட்டை நான் செட் பண்றது, அதாவது என்னுடைய கார்டு லிமிட்டை கூட்டுறதா இருக்கட்டும் குறைக்கிறதா இருக்கட்டும், நான் எதுல போய் பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா மேல பாருங்க, ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல கார்டு சர்வீசஸ் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு 4 ஆப்ஷன் வந்திருக்கும். அதுல பாருங்க டெபிட் கார்டு அப்படின்னு 3வது உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரைட் சைட்ல வந்திருக்கு பாருங்க, டெபிட் கார்டு கண்ட்ரோலர் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. நீங்க இப்ப அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மாஸ்க்டு டெபிட் கார்டு அப்படின்னு போட்டு செலக்ட் அப்படின்னு ஒரு டிராப் டவுன் இருக்கும். அதுல உங்களுடைய கார்டினுடைய கடைசி 4 நம்பர் கொடுத்துருப்பாங்க. நீங்க அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி கண்டினியூ அப்படின்னு கொடுத்துருங்க. கண்டினியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் லிமிட் டீடைல்ஸ். நாம இதுல தான் லிமிட் டீடைல் செட் பண்ண முடியும். ஏடிஎம் கார்டுக்கு மாடிஃபைட் அலோடு ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க. நீங்க போத் டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் வச்சுக்கலாம், இல்லை டொமஸ்டிக் யூசேஜ் மட்டும் வச்சுக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். அதை நீங்க செலக்ட் பண்ணிட்டு லிமிட் எவ்வளோ நீங்க அதுக்கு வைக்கணும் அப்படின்னு கொடுத்துக்கலாம். மேக்ஸிமம் 25,000 கொடுத்துருக்காங்க. அதனால நீங்க உங்களுக்கு எவ்வளவு தேவையோ 10,000 இல்லை 10,000 இல்லை 25,000 அப்படின்னு நீங்க கொடுத்துருங்க. கொடுத்து நீங்க பிஓஎஸ் மெஷின்ல ஸ்வைப் பண்றதுக்கு அதுல உங்களுடைய டீடைல், உங்களுடைய லிமிட் நீங்க எவ்வளவு செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க மாடிஃபை அலோடு ஸ்டேட்டஸ் அதுல போய் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு உண்டான லிமிட்டை கொடுத்துருங்க. அதே மாதிரி இ-காமர்ஸ் டிரான்சாக்ஷன் வேணுமா இல்ல கான்டாக்ட்லெஸ் வேணுமா அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க கொடுத்துடலாம். உங்களுக்கு வேண்டாத பட்சத்துல நாட் அலோட் அப்படின்னு நீங்க கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கண்டினியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ்ல ப்ரிவியூ அண்ட் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பேஜ் வந்திருக்கும். இதுல உங்களுடைய டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்ட் அண்ட் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு இப்போ ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி நீங்க என்டர் பண்ணிருங்க. என்டர் பண்ணிட்டு மேல நியூ லிமிட் அப்படின்னு போட்டு உங்களுக்கு எல்லா டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிறது கொடுத்துருங்க. நியூ லிமிட் அப்படின்னு போட்டு உங்களுக்கு அந்த பேஜ்ல இங்கே காமிக்கும். டொமஸ்டிக் ஏடிஎம் லிமிட் எவ்வளோ, இங்க நம்ம 10,000 செட் பண்ணியிருக்கோம். பிஓஎஸ்க்கு 5,000 செட் பண்ணியிருக்கோம். இ-காமர்ஸ் அண்ட் கான்டாக்ட்லெஸ் வேணாம் அப்படின்னு சொன்னாலும் 0 அப்படின்னு காட்டிருக்கு. கார்டினுடைய ஸ்டேட்டஸ் ஓப்பன் அப்படின்னு இருக்கு. ஸ்டேட்டஸ் சக்சஸ், ரெக்வஸ்ட் ஐடி போட்டிருப்பாங்க. ஏடிஎம் அலோடு ஸ்டேட்டஸ் ஒன்லி டொமஸ்டிக் அலோட். நம்ம இ-காமர்ஸ் வேணான்னு சொல்லியாச்சு, இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன் வேணான்னு சொல்லியாச்சு. கார்டு டைப் என்னன்னு பாத்தீங்கன்னா விசா, டெபிட் எல்லா டீட்டெயிலும் இங்க கொடுத்துருவோம். இப்படிதாங்க நீங்க ஒரு யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா வாடிக்கையாளராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஏடிஎம் கார்டினுடைய லிமிட்டை இன்க்ரீஸ் பண்றதா இருக்கட்டும் குறைக்கிறதா இருக்கட்டும், லிமிட் செட் பண்றது எப்படிதான். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நாங்க நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் நீங்க குரூப்ஸ் வச்சுனாலும் அந்த குரூப்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மேலும் இன்னொரு நல்ல தகவலோட இன்னொரு வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.